அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது, ஸ்டாலின் அவர்கள் தோல்வி பயம் காரணமாக மிகப்பெரிய அளவு மக்கள்கிட்ட எப்படியாச்சும் நல்ல பேர் வாங்கணுன்றக்காக மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அந்த தொகையை முன்கூட்டியே அறிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. அதில் என்ன புதுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 1000 ரூபாய் தானே போடுவாங்க. அது என்னுடைய மரியாதைக்குரிய குருநாதர் கமலஹாசன் அவருடைய மக்கள் நீதி மையம் கட்சி சார்பாக வெளியிடப்பட்ட ஒரு வாக்குறுதி தான் பெண்களுக்கு உரிமை தொகைன்றது. அந்த உரிமை தொகையை தான் ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய்னு அமல்படுத்தினார். இப்போது ஒவ்வொரு மாதமும் வருஷம் முழுக்க ஒவ்வொரு மாதத்துக்கும் 1000 ரூபாய்னு தகுதியுள்ள பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் பேர் தான் வருது, கொஞ்சம் பேர் விடுபட்டு போச்சு. அதையும் சேர்த்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதில் 1000 ரூபாய் கொடுத்ததை இப்போது வருங்காலங்களில் இனிமேல், அதாவது மீண்டும் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்தால், நல்லா புரிஞ்சுக்க, மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு அமர்ந்தால், முதலமைச்சராக உட்கார்ந்தாக்க, அந்த சமயத்தில் இந்த மாத உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்கல்ல 1000 ரூபாய், அது 2000 ரூபாயாக ஒவ்வொரு மாதம் கொடுக்கப்படும். அப்போது இந்த விஷயம் மாதம் 1000 ரூபான்னு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கொடுத்தது இனிமேல் 2000 24,000 உங்களுக்கு வரும் வருஷத்துக்கு. இப்படி ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. இதில் கூடுதலாக அவர் என்ன தகவல் சொல்லியிருக்காருன்னா, இப்போது தேர்தல் அறிவிக்க போகிறாங்க. தேர்தலை அறிவிச்சிட்டா இந்த மாதிரி பணம் கொடுக்கறது, அந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாது இல்லையா. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பிப்ரவரி மாதம், அப்புறம் மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், அந்த 3 மாதத்துக்கு சேர்த்து 3,000 ரூபாய் போட்டுருவோம் இந்த மாதமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த 2,000 ரூபாய் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம், அதை உயர்த்தி கொடுப்போன்னு சொல்கிறாருல, 1000 ரூபான்றது 2,000 ரூபாய் கொடுப்போன்றார்ல, அதை முன்கூட்டியே, அதாவது அந்த மே மாதம் அந்த டைமில், அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதை கொடுக்குறது, மே ஜூன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அந்த பணத்தை அந்த மே மாத கணக்கில், இப்போ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஒன்றே மே மாதத்துலேருந்து கொடுக்குற மாதிரி இந்த 2,000 ரூபாய் கணக்கு போட்டு, அது அட்வான்ஸாக உங்களுக்கு இந்த 3,000 + 2,000 போட்டு 5,000 ரூபாவாக 5,000 ரூபாயாக உங்கள் அக்கௌண்ட்டில் எல்லா மகளுடைய உரிமை தொகை வாங்கக்கூடிய எல்லா மகருக்கும் அந்த பணத்தை போடுறாரு. இது அவர் முன்கூட்டியே ஏன் பண்ணுறாருன்னா, தேர்தலுக்கு மக்கள் மத்தியில் பெண்களுடைய வாக்கு அதிகமாக பெறணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு. இது ஒரு வகையான லஞ்சம் தான் இவர் அறிவிக்கிறது. முறையாக ஒரு 5,000 ரூபாய் அரசாங்கமே நேரடியாக கொடுத்துடலாம், ஓட்டுக்கு பணம் கொடுத்தது பதிலாக இப்படி அரசு கஜானாலேருந்து நேரடியாக கொடுத்துலாம், இதை லஞ்சம்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னால அவர் கொடுக்குறாரு. இது பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்படி கொடுத்துட்டாலே அவருக்கு ஓட்டுலாம் கிடச்சிரும், அவரை மக்கள் ஜெயிக்க வச்சுருவாங்க அப்படின்னு அவர் மனப்பால் குடிக்கிறாரு. அது ஒருபோதும் நடக்காது. காரணம் என்னென்னா, இது மக்கள் எல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நிர்வாகிகள்லாம் நல்லா வேலை செய்வாங்க, பிரச்சாரம் நல்லா பண்ணலாம், தேர்தலில் பெரிய அளவுக்கு நம்ம பிரச்சாரத்தை முன்னெடுத்தா பலமான கூட்டணியெல்லாம் இருக்குது, நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதையெல்லாம் மீறி ஓட்டு போடுறதும் சரி, அதை ஜெயிக்கிறதும் சரி, இது எல்லாத்தையும் நாங்கள் வியூகம் அமைக்கிறோம்ல பிஜேபி, எங்களுடைய திட்டத்தின்படி யாரை நாங்கள் ஜெயிக்க வைக்கணும், யாரை தோற்கடிக்கணும், அதை நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஸ்டாலின் அவர்களை இந்த முறை நாங்கள் தோற்கடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் தோற்கடிச்சிருவோம். அதனால் ஸ்டாலின் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாருன்றது எங்கள் கையில் தான் இருக்குது.